ஸ்வட் ப்ளாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை புதுசாக படிக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த பசில் விண்மில்லின் செஸ் தொடர்பானது. அந்த பசிலை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் தெரிஞ்சாக்கள் ஆன்சர்ஸை கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே மிச்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சி எங்களோட வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கிறத பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்ற ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஸ்வட் வ்ளாக்ஸோட நினைஞ்சிருங்க. மேலும் செஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான வ்ளாக்ஸும் பார்க்குறதுக்கு நாங்கள் வீடியோஸை போடுறதுக்கு இருக்கிறோம். விண்மில் இன் செஸ்ன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள், விண்மில்ன்றது ஒரு காற்றாடியை குறிக்குது. காற்றாடி என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் சுற்றி கொண்டு இருக்கும், அதாவது சுழண்டு கொண்டிருக்கும். அது மாதிரி தான் அதை பொருள்படத்தான் செஸ்ஸிலையும் நாங்கள் செக்கை தொடர்ச்சியாக பயன்படுத்தி அடுத்தடுத்த மூவ்ஸ்களை செக் ஊடாக ஒரு பசிலையோ அல்லது ஒரு டாக்டிக்கல் சம்மந்தமான ஒரு ஐடியாவை எடுத்து அதனூடாக ஒரு செக்மேட்டிங் பேட்டர்னையோ அல்லது ஒரு பீஸ் அட்வான்ஸையோ பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி சொன்னால் அதைத்தான் நாங்கள் விண்மில்லின் செஸ்ன்னு சொல்கிறோம். நாங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் விட கண்டுபிடிச்ச ஆக்களுக்கே நான் இதை திருப்பி செக் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த விண்மில்லின் செஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ குயினால் G5 கட் பண்ணக்குள்ள ஒன்றும் செய்யலாது. அவர் H கட் G5 வாரார். அப்போ H கட் G5 வரைக்குள்ள இப்போ ஸ்டார்ட் பண்ண போது விண்மில் செக் பொசிஷன் இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆக போது. எப்படி அந்த விண்மில் செஸ் விண்மில் பொசிஷன் கண்டினியூ ஆகுதுன்றதை பாருங்க. சரிதானே? ருக் கட் G6 செக், கிங் ஃபோர்ஸ் டு H7. H7க்கு தான் போகணும், கிங் வேறு பொசிஷன் இல்லை அவருக்கு. H7க்கு போகிறார். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் டிஸ்கவர் செக் உங்களுக்கு தெரியும். எப்படி டிஸ்கவர் செக் வருமென்று பாருங்கோ. ருக்கால E6 கேப்சர் பண்ண, பிஷப் ஒன் D3, கிங்குக்கு செக். அப்போ அவருக்கு அகைன் பொசிஷன் G7 தான். G7 கிங் வருவார். திரும்ப பாருங்கள் செக். அப்போ இந்த கண்டினியூ ஆகுது பாருங்கள். நான் முதல் சொன்னேன் செக் வச்சார், திரும்ப அதை எடுத்து வெளியில் எடுத்தார், திரும்ப இப்போ செக் வச்சுருக்கிறார். இந்த செக்குக்கும் அவருக்கு போகிறதுக்கு இடமில்லை, H7 மாத்திரம்தான். இப்போ திரும்ப கேப்சர் பண்ணுவார் பாருங்க. கேப்சர் பண்ணக்குள்ளே அடுத்தது செக் வந்திருக்கு. திரும்ப பிஷப்பால் கிங்குக்கு மூவ் பண்ண இடமில்லை, திரும்ப ருக்கால் செக், திரும்பவும் H7, திரும்ப அடுத்த ருக் பிஷப்பை வெட்டுறார். ஓகே, பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கும். இப்படியே கண்டினியூ ஆகிக்கொண்டு இருக்கும். இந்த கண்டினியூட்டியில் ஃபைனலைஸ்டாக எங்களால் எந்த அளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போகலுமோ அந்தளவு பீசஸ் எங்களால் கேப்சர் பண்ண முடியும், இல்லாட்டி செக்மேட்டிங் பொசிஷனை க்ரியேட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ அவர் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் விண்மில் பொசிஷன் எடுத்தவர். ஆல்மோஸ்ட் இப்போ அவர்கிட்ட குயினையும் அவர் கேப்சர் பண்ணி எடுத்துட்டார். ஒயிட்டிட்ட டபுள் ருக் பிஷப் இருக்குது. ஒப்போனன்ட் பிளாக்கிட்ட ருக்கும் நைட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த கேமை ஈஸியாக ஒயிட்டால் வின் பண்ணிட முடியும் என்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இது மாதிரி நீங்களும் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு பசுலையும் பார்த்து போட்டு நாங்கள் இந்த விஷயத்தை முடிப்போம். பாருங்கோ, இப்போ நாங்கள் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஊடாக அடுத்ததை பார்க்க போகிறோம். அதாவது விண்மில் செஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் ஊடாக பார்க்க போகிறோம். விடே தெரிஞ்சாக்கள் கொமெண்டில் பதிவிடுங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் இது. ஒரு அடுத்த லெவல் செஸ், உங்களோட இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் செஸ்ஸுக்கு இப்படியான கேம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதால பெரிய அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைகள். ஆகவே நீங்கள் இந்த மாதிரி பசில்ஸை ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி மேலதிகமான வீடியோஸ் அல்லது இது சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன் தேவையானாக்கள் கொமெண்டில் நிச்சயமாக பதிவிடுங்க. நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்ப்போம். அநேகமானாக்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எப்படி இந்த விண்மில் இன் செஸ்ன்ற விஷயம் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு ஒயிட் டு மூவ் எப்படி விளையாட போகுதுன்னு சொல்லிட்டு. அதாவது பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான பசில்ஸுகளை கண்டுபிடிக்கலாம். அதாவது கேமை எல்லா நேரத்துலையுமே நாங்கள் பசில் மாதிரி அப்ரோச் பண்ணிடலாது. பட் டெஃபினிட்டாக எங்களுக்கு ஏதாவது ஒரு பசில் உண்டு அங்கே இருக்குதான்றதை செக் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது நாங்கள் ஒரு ஃபோர்ஸிங் மூவ்ஸ் சம்மந்தமாக கதைக்கக்குள்ள ஃபோர்ஸிங் மூவ்ஸில் த்ரெட்டுன்னு சொல்கிற பார்க்குற விஷயம். அதாவது அந்த கேப்சர் செக் த்ரெட்டுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள அந்த த்ரெட்டில் கூடுதலாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டிக்ஸுகளை அல்லது இந்த மாதிரியான பசில் மாதிரியான விஷயங்கள் அல்லது மேட்டின் ஹவு மெனி மூவ்ஸ் அந்த மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ருக் ஒயிட்னு 7th ரேங்கில் நிற்குது.
அதை விட மேலதிகமான பொசிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி அந்த விண்மில் பொசிஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். பிஷப்பின் டயக்னல் H5ல் இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே வரைக்கும் போகுது, எப்படி ஒரு ஓப்பன் பிஷப் அவர் இருக்கிறார், அதை நாங்கள் எப்படி வச்சிருக்கலாம்ன்ற வரைக்கும் உங்களுக்கு விளங்குது. ஸோ என்ன மாதிரி நாங்கள் இதை பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் மூவ் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், குயினை இப்போயும் நாங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூவ் தான் செய்கிறோம். ஏன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும். குயின் வந்து F6 கட் பண்ண அநேகமாக உங்களுக்கு அதுக்குரிய மூவ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி மூவ் பண்ணுவேன், இல்லாட்டி செக் மேட் வந்துடும். G7 அதாவது G8க்கு வருவாருன்னு சொல்லினா கிங். பாருங்கள், G கட் F6 வர பாருங்கள் பிஷப் வந்து டயகனலில் கனெக்ட் ஆகுது H6ல் வந்து. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு அநேகமாக வந்து விண்மில் பொசிஷன் என்னென்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது கிங் ஃபோர்ஸ் டு G8, அப்போ ருக்கால செக் G7. இப்போ விண்மில் ஸ்டார்ட், விண்மில் கோயிங் டு ரொட்டேட். பாருங்கள் என்னது, ஓகே. கிங் வந்து F8 வர ருக் வந்து டேக் பண்ணப்படுது. ருக் C8 செக் பிஷப்பால் டிஸ்கவர் ஆகுது. பாருங்கள், கூடுதலாக அதாவது டிஸ்கவரிங் தான் வரும் இந்த விண்மில் எப்பயுமே. ஆகவே நீங்கள் இந்த மாதிரியான பசில்ஸை வந்து அப்போ ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நாங்கள் போவோம். இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எங்களோட பொசிஷனை பார்க்க உங்களுக்கு தெரியுது. நாங்கள் ஆல்ரெடி நிறைய பீஸை வந்து எங்கள்கிட்ட மிஸ் பண்ணிட்டோம், குயினையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி போட்டோம். இப்போ பாருங்கோ, நான் திரும்ப விண்மில் அப்படி கண்டினியூஸாக விண்மில் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ ருக் கேப்சர் A7 வருது, திரும்ப டிஸ்கவர் ஆகுது பிஷப்பால் செக். அவசரப்பட்டு சில பேர் என்ன செய்து விட்டுருவேன் சொல்லி சொன்னால், இந்த பொசிஷனில் வச்சு கிங் வந்து இங்கே போக ருக்கால் எடுத்து இந்த குயினை கேப்சர் பண்ணிடுவேன். அப்போ எங்களுக்கு குயினை எடுக்கிற ப்ராசஸ் இல்லை. விண்மில்ல என்னத்துக்காக நாங்கள் செய்தோமோ திஸ் மூவ் வாஸ் கம்ப்ளீட்லி ராங். ஓகே, அப்போ வடிவாக பாருங்கோ என்ன செய்யலாம், எங்களுக்கு என்ன மாதிரி சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எஸ், இப்போ நீங்கள் குயினை கேப்சர் பண்ணிங்கன்னு சொல்லி அவர் ருக்கால் உங்களோட ருக்கை கேப்சர் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட டபுள் ருக், உங்களோட டபுள் பிஷப், அவர்கிட்ட நைட் ஒன்று எக்ஸ்ட்ரா. எப்படியாவது அந்த கேம் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து அவர் பீஸில் வந்து மெட்டீரியல் அட்வான்ஸ் ஒன்று இருக்கிறபடியால் செக்மேட் வந்து ஆகிறதுக்கு உங்கள்கிட்ட சான்சஸ் வந்து குறைவு. ஏன்னு சொல்லிச்சுன்னா செக் உங்களோட கிங்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங் ரேங்கில் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவுக்கு இது இல்லை. அவர்கிட்ட ருக் 2 இருக்குது. ஆல்மோஸ்ட் அவர் வந்து வின் பண்ணிடுவார் அப்படின்னு ஐட்டம் வச்சுருக்கிறபடியால். அப்போ நிச்சயமாக பாருங்கள் பிள்ளைகள், இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் யோசித்து தான் விளையாடணும். பாருங்கோ, பிஷப்பால் செக் வைக்கிறார் F7ல். என்ன செக் மேட்டிங் பேட்டர்ன் உண்டு அதில் இருக்குது. பிஷப்பால் செக் வைக்க ஃபோர்ஸ்ட் ருக் வந்து கார்டுக்கிறது. குயினால் தான் கேப்சர் பண்ண முடியும். குயினால் கட் பண்ணுறார். குயின் கட் F7. பாருங்கள், இப்போ குயினை வந்து அவசரமாக கட் பண்ணவும் இல்லை, ஃபோர்ஸ் மூவ் செய்கிறார். ருக் 8 அதாவது ருக் கட் 8 வர திரும்ப நைட்டை போடுறார். நைட்டை போட நாங்கள் ருக்கால் கேப்சர் பண்ணுறோம். கேப்சர் பண்ண குயினை போட ருக் கட் குயின் ஆன் F8. இப்போ பிஷப்பால் கார்டு இருக்குது, செக்மேட். அப்போ விண்மில் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. அப்போ விண்மில்லை வந்து தொடர்ச்சியாகவுமே நீங்கள் பயன்படுத்தலாம். விண்மில் பொசிஷனை போர்டில் க்ரியேட் பண்ணலாம். பசில்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பிள்ளைகள், டாக்டிக்ஸ் வந்து நீங்களாக தான் போர்டில் க்ரியேட் பண்ணணும். பிகினர்ஸ் வந்து வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் அதாவது நார்மலாக கோச்சஸ் உங்களோட ட்ரெயினர்ஸ் படிப்பிச்சு கொடுக்குற விஷயத்த நீங்களாக தான் போர்டில் ஆக்சுவலாக தேடி பார்க்கணும். எங்களால் மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து டாக்டிக்ஸையோ அல்லது இந்த விஷயத்தையோ சொல்லி கொடுப்பாங்க. போர்டில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய திறமை வந்து பிளேயர்ஸுக்கு தான் இருக்கும். ஸோ அதுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் விளையாடினீங்களேன்னு சொல்லி நிச்சயமாக ஒன் டே யூ வில் பி எ கிரேட் பிளேயர். ஸோ இது மாதிரியான தொடர்ச்சியான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற ஆட்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.